ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் தாங்க சொல்ல போகிறேன். ஒரு 3 மாதமாக என்னுடைய சன்னுக்கு ஒரு ஆயிலை வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆயில் வந்து நல்ல ஹேர் க்ரோத்தை கொடுக்குது. அவனுக்கு அங்கங்கே இளநரைகள் நிறையவே வந்துருந்துச்சு. ரொம்ப சங்கடப்பட்டான். ஆனால் நான் இந்த ஆயிலை தான் ரெடி பண்ணி அவன் ஹேர்லாம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ இங்கே ஊருக்கு வரும்பொழுது அவன் என்ன பண்ணுவான், இந்த ஆயில் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி அவன் பாட்டிலில் வாங்கிட்டு போய் ரெகுலராக அவன் அப்ளை பண்ணிகிட்ருக்கான். அவனுடைய ஹேர் க்ரோத் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. பெண்களுக்கு வளர்கிறத விட அதிகமாகவே அவனுக்கு முடி வந்து நல்லா வளர்ந்து வருது. நல்லா கருகருன்னு கையிலே பிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து முடி நல்லா அடர்த்தியாக வருது. கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள். ஒரு வாரத்திலேயே இந்த ஹேர் டை ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது கருவேப்பிலை தாங்க. இந்த கருவேப்பிலையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பறிச்சுட்டு நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு அழுக்குகளும் இருக்காது. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இந்த கருவேப்பிலையை வந்து மிக்சியில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கூட நமக்கு ஈரமே இருக்கக்கூடாதுங்க. ஈரம் இருந்தால் நம்ம ரெடி பண்ணுற ஹேர் டை ஆயில் வந்து கெட்டு போயிடும். அதுக்காக தான் சொல்ல வரேன். இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது செம்பருத்தி பூக்கள், அதாவது நாட்டு செம்பருத்தியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பூக்களை மட்டும், அதாவது இதழ்களை மட்டுமே பறித்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நடுப்புற உள்ள மகரந்தம், இந்த காம்பு பகுதி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். நல்லா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் பூக்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து நிறைய வந்து மெலனின் சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஹேரை வந்து நல்லா வந்து கண்டிஷன் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் வாடி போயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே உங்களுக்கு பூக்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக பொடி நாட்டு மருந்து கடையில் விற்கிது, அது கூட வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் ஒரு 6-7 பூக்கள்கிட்ட நான் உள்ளே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட வந்து முக்கியமான 2 பொருள் நம்ம சேர்த்துக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போகிறது வந்து வெந்தயம். இந்த வெந்தயத்தை நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 50 மில்லி ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்தது மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக ஆயில் எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரிட் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து சேர்க்க போகிறது கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தையும் நான் வெந்தயம் எவ்வளோக்கு சேர்த்தனோ அதே அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதுலேயும் நல்லா மெலனின் சத்துக்கள் அதிகம் இருக்குங்க. நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது. நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். நல்லா கருமையாக வளரவும் வைக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது நைஸாக அரைக்கணுன்றது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கையில் ஒட்டக்கூடாது. தொட்டிங்கன்னா புலன்னு கொட்டணும். அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்குது. நம்ம கருஞ்சீரகமும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வந்து பிளாக்காக நமக்கு தெரியுது. இப்போ எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி புலன்னு இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குட்டு. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். வெந்தயம் வந்து 1-2 அரைஞ்சிடணும். அப்போ தான் நமக்கு சத்துக்கள்லாம் அந்த முழுமையாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம அரைச்ச இந்த பொடியை வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று பயன்படுத்திக்கிறேன். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து சில்வர் பாத்திரம்லாம் வச்சு ஆயில் வந்து ரெடி பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது வந்து எஃபெக்டிவாக இருக்காதுங்க. இந்த மாதிரி இரும்பு கடாய் வச்சு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது தான் உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது கோகோனட் ஆயில், அதாவது செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலாக தான் நான் எடுத்திருக்கேன். பியூர் கோகோனட் ஆயிலாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஹேருக்கு. ஒரு 50 மில்லி அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி விடலை. இரும்பு கடாய் மட்டும் வச்சுட்டு அதில் ஆயில் நம்ம ஊற்றிருக்கோம். இது கூட வந்து இன்னொரு ஆயில் நம்ம சேர்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா கேஸ்டர் ஆயில். இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஹேர் க்ரோத்துக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம நார்மலாகவே ஐப்ரோஸ்லலாம் அந்த விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது 2 நாள்லேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா வளரும். ஏன்னா நான் அதை அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டோம். கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ளேமை வந்து ஏற்றி விட்டுறாதீங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ரெடி பண்ணவே கூடாது. அதனுடைய பதம் வந்து கெட்டு போயிடும். அதுக்காக சொல்ல வரேன். ஆயில் ரெடி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. அதை வந்து கரெக்டாக நம்ம காய்ச்சி எடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 2 ஆயிலையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து இது சூடாகட்டும். ரொம்ப தளதளன்னு கொதிச்சிட வேண்டாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி வந்திருக்கு. நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள், ஹீட் ஆன உடனே அப்படியே நுர கட்டி வருது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா கண்டிப்பாக ஆயிலெலாம் பொங்கி கீழே வந்துடும். அதுக்காக கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். நல்ல மணம் இருக்கும். இந்த ஆயில் நீங்கள் ரெடி பண்ணும் பொழுது நல்ல செக்கில் ஆட்டின பியூர் கோகோனட் ஆயிலாக இருந்தால் நல்ல ஒரு ஸ்மெல் கண்டிப்பாக வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி அப்படியே வருது. ஆல்ரெடி இந்த ஆயில் வந்து நான் எப்பயுமே ரெடி பண்ணிகிட்டே இருப்பேன். ரெடி பண்ணி என் சன்னுக்கு வந்து ஹேரில் அப்ளை பண்ணி விடுவேன். அவன் ஊர்லேருந்து வந்தாலே, அம்மா எனக்கு ஆயில் மசாஜ் பண்ணுங்கள், அதுவும் கண்டிப்பாக இந்த ஆயிலில் எனக்கு மசாஜ் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு இதே ஆயிலில் மசாஜ் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுவான். அவனுடைய ஹேர் க்ரோத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு அவனுக்கு ஹேர் வந்து க்ரோவாக இருக்குது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவனுக்கு நரைமுடிகள் வந்து அங்கங்கே நிறைய இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தா ஒரு நரைச்ச முடியும் காணும். அந்தளவுக்கு அவன் முடி வந்து நல்லா கருமையாக மாறிடுச்சு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். என்னுடைய சன்னோட ஹேரை வந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு முடி வந்து நல்லா கருமையாக மாறி நல்லா வளர்ந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஆயில் வந்து நமக்கு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. நுரைச்சி அப்படியே பொங்கி கீழே ஊற்றிடும். அந்தளவுக்கு நீங்கள் விட்டுறாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இந்த கொதியெல்லாம் அடங்கினோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். என்னென்னா, நம்ம அரையும் குறையுமா கொதிக்க வச்சு எடுத்துட்டாலும் கெட்டு போயிடும் ஆயில் வந்து கெட்டு போயிருங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். எப்படி இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஒரு 10 டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம். இது கொதியெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு பொடியை நம்ம சேர்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முடியோட கருமைக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அது உங்களுக்கு பொடியாக கிடைக்கலனாலும் நீங்கள் பொருளாக கிடச்சா வாங்கி தாராளமாக நான் சொல்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணி ரொம்ப ஆறிடக்கூடாது. ஆஃப் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம சேர்க்க போகிற அந்த முக்கியமான ஒரு பொடியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நெல்லிக்காய் பொடி தாங்க. இந்த நெல்லிக்காய் பொடி உங்களுக்கு பொடியாக கிடைக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் முழு நெல்லிக்காவை நீங்கள் இடித்து அப்படியே டைரெக்டாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இடித்ததுக்கு அப்புறமேட்டு அப்படியே உள்ளே போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். பொடி கிடச்சதுன்னா கடைசியாக நீங்கள் வந்து இந்த பொடியை ஆட் பண்ணி நம்ம ஹேர் டை ஆயிலை ரெடி பண்ணிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ஹீட்லேயே அந்த பொடி வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். சூப்பராக நமக்கு டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டு நம்ம கீழே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே கையில் தொட்டாலே அந்த மாதிரி அந்தளவுக்கு கலர் வந்து பிடிக்குங்க. அவ்வளோ சூப்பராக இதை வந்து நம்ம ரெகுலர் யூஸில் பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நான் வடிகட்டிட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக இரும்பு கடாயில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன் டே ஃபுல்லாக அந்த இரும்பு கடாயிலே விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆயில் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஸ்டீல் சல்லடை வாங்கி நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு அப்படியே மெல்ட் ஆகிரும், உருகிரும். அப்படியே பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், ஆயில் அதாவது ஹேர் டை ஆயில் தனியாக, அந்த சக்கைகள் தனியாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா எல்லாமே நல்லா வடிஞ்சிரும். நான் உங்களுக்கு வீடியோக்காக இதை அப்படியே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்படி இல்லைன்னா நான் இந்த இரும்பு கடாயிலேயே அப்படியே எல்லாத்தையும் நான் ஊற விட்டுட்டு அடுத்த நாள் தான் எடுத்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அப்படியே நான் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காட்டினாலும் இதை நம்ம அப்படியே வச்சுட்டு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆயில் அதிலே ஊற்றி நான் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருவேங்க. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள்.
இதே ஆயிலை என் சன்னுக்கு வந்து நான் ரெகுலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆயில் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் அதை வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எப்போயுமே என் சன் வரும்பொழுது இந்த ஆயில் எடுத்துகிட்டு போயிடுவான். எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்குவாங்க. அவரோட ஹேர் க்ரோத்து செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, முடி வந்து நல்லா கருகருன்னு இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஆயில். இது வந்து கொஞ்சம் நான் ரெடி பண்ணி வச்சு ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சுங்க. எதுக்கு இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, சன் வந்தோடனே இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவான். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக அந்த சக்கைகளோடு நம்ம ஊற வைக்கும்பொழுது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த சக்கைகளை வேஸ்ட் பண்ணாமல் அதோடையே சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ண ஆயில் தான் இது. எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் இந்த ஹேர் டை ஆயிலை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஒரு வாரத்திலே உங்கள் முடியில் இருக்க மாற்றங்கள் அவ்வளோ அருமையாக தெரியும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அடடா இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கே அப்படின்ட்டு. டையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் கூட இந்த அளவுக்கு நமக்கு இமீடியட்டாக ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் இந்த ஹேர் டை ஆயில் அந்தளவுக்கு நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிங்கனாலே உங்கள் முடி வந்து நல்லா பிளாக்காக தெரியுங்க. எவ்வளோ தான் நரைமுடிகள் இருந்தாலும் அந்த நரைமுடிகளை அப்படியே மறைச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆயிலை வந்து நான் என்னுடைய ஹேரில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு என் முடி வந்து நல்லா கருன்னு இருக்குது பாருங்கள். ஒரு சிலர் வந்து மீசைக்கு தாடிக்கு கூட அதாவது டை அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக டை அப்ளை பண்ணலாங்க. அதை விட நீங்கள் இந்த ஹேர் டை ஆயில் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் தாடி மீசைகள் இயற்கையாகவே நல்லா பிளாக்காக தெரியுங்க. உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாதுங்க. ஆனால் என்னுடைய ஒயிட் ஹேர்லாம் அந்தளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா கருன்னு இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஆயில் அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. அது மட்டும் இல்லைங்க, கையில் என்ன தான் நீங்கள் தொட்டாலும் அந்த கலர் வந்து நமக்கு வரவே வராது. அது எல்லாமே நம்ம முடியில் நல்லா ஸ்கேல்ஃபில் இறங்கி நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இந்த ஆயில் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய சன்னோட ஹேர் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது, முடி எவ்வளோ கருன்னு மாறி இருக்குது அப்படின்ட்டு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு இதே ஆயிலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணிடாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் டை ஆயில்னாலே அதில் சேர்க்குற பொருள்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த மாதிரி முக்கியமான பொருள்களை தான் நம்ம ஆட் பண்ணி இந்த டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.